தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். கணித வகுப்பினுடைய 2வது பகுதி. அனைவரும் கவனமாக பாடத்தை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க மீன் பண்ணிடுங்க. சுரேஷ், நான் மியூட் பண்ணேன். ஓகே, குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு டாபிக்ல டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க்குங்கிறத பார்ப்போம். டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, எப்பவுமே வந்து இது நார்மலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதுதான். இதுல நம்மளுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். டைம் அண்ட் ஒர்க்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட், டைம்னா எல்லாத்துக்குமே தெரியும், நேரம். ஒர்க்னா வேலை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒர்க் செய்யறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் செய்யறதுக்கு எவ்வளோ பேர் வேணும், அந்த ஒர்க்கை 5 பேர் இருந்தால் எவ்வளோ நாளில் பண்ணலாம், அதே மாதிரி அந்த ஒர்க்கை 10 பேர் இருந்தால் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி டைம் மீன்ஸ் டேஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டேஸ் அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒர்க்கு, இது வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டேஸ் ஆகும், எவ்வளோ பேர் வேணும், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ வேணும், இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது தான் டைம் அண்ட் ஒர்க்கு. இது வந்து டு ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் அ பர்சனுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை அன் இண்டிவிஜுவல் டு டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க். பீஸ் ஆஃப் ஒர்க்னா ஒரு பகுதி வேலை அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஒரு வேலை. ஓகே. அடுத்தது டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டு கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க். இது வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து இண்டிவிஜுவல் ஒர்க்கை மட்டும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் பீப்புள் சேர்ந்தா, ஓகேங்களா, அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதுல தெரியும். குரூப் ஆஃப் பீப்புள். ஒர்க் டன் பை அன் இண்டிவிஜுவல் இன் அ சர்டைன் டைம் டியூரேஷன். பர்டிகுலர் பர்சன் வந்து எவ்வளோ நாள முடிக்கலாம்னு. இது வந்து எஃபிஷியன்சி வந்து மாறும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ராகுல்ங்கிறவர் ஒரு ஒர்க்கை எடுக்கிறதுக்கு 5 டேஸ் முடிச்ச 5 டேஸ்லனா எல்லாருனாலையும் 5 டேஸ்ல முடிக்க முடியாது. சில பேர் 4 டேஸ்லயும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சில டேஸ் 6 டேஸ்லயும் பண்ணுவாங்க, அதை விட அதிகமாக பண்ணுவாங்க. எஃபிஷியன்சிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சரிங்களா? ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 100 செங்கல் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க, அது செகண்ட் ஃப்ளோர்ல ஏத்தணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மாறும். கரெக்டுங்களா? ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மாறும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க, அவங்க குயிக்கே ஏத்திடுவாங்க. சில பேர்த்தினால முடியாது, சில பேர்த்தினால சுத்தமாவே முடியாது. அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் மாறும், இண்டிவிஜுவலுக்கு மாறும். அது ஒர்க் டன் பை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் சர்டைன் டைம் டியூரேஷன். இது எப்படின்னா கம்பைன் பண்ணி பண்றது. அதாவது ஒரு ஒர்க்கை எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம்னா, ஒரு ஆள் தனியா பண்ணலாம், சரிங்களா, குரூப்பா சேர்ந்து பண்ணலாம். அதே மாதிரி அந்த குரூப்லயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க்கை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 10 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒருத்தர் செங்கலை ஏற்றணும். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர் இருந்து 4th ஃப்ளோருக்கு வேற ஒருத்தருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா பண்றது இதுவும் மாறும் இல்லையா? இப்ப டைம் வந்து மாறும். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேகமா கொண்டு வந்து செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிடறாரு. ஆனா செகண்ட் ஃப்ளோர் இருந்து 4th ஃப்ளோர் போறவர் ரொம்ப மெதுவா பண்றாருன்னா டைம் டேக்கன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா? அதனால அதுவும் மாறும். அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு அட் அ டைம்ல பண்ற ஒர்க் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி குரூப்பா பண்றதுலயே தனித்தனியா பண்றதும் இருக்கும் ஒர்க். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். மற்றபடி ஒர்க்குங்கிறது காமனா இங்க வந்து நம்ம ஒர்க் தான் எடுத்துக்குவோம். அது என்ன ஒர்க் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? நாம வந்து யூஸ் பண்றது வந்து எல்சிஎம் மெத்தடு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்லி கொடுக்கறது வந்து எல்சிஎம் மெத்தடு தான். இதுல ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா டைம் அண்ட் ஒர்க் வந்து 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் எல்சிஎம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு செகண்ட், தேர்டு அப்படின்னு வேணும். இப்போ பேங்கிங் எக்ஸாம்க்குலாம் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்கனால அடுத்தது செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட்னு போவாங்க. நம்ம வந்து நார்மலா கிளாஸ் எடுக்கிறது பிகினர்ஸ்க்கு எடுக்கிறோம். சரிங்களா? ஆல்ரெடி தெரிஞ்ச வெல்வெர்ஸ்டு அந்த மாதிரி இதுக்கு நம்ம போறது இல்லை, பிகினர்ஸ் அப்படிங்களுக்கு தான் எடுக்கிறோம். அதனால வந்து நம்ம எல்சிஎம் மெத்தட் தான் கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். அது நம்ம இதுக்கு போதும். நம்ம அதாவது சிம்பிளா தான் கேட்பாங்க. ரொம்ப டஃப்பா கேட்குற சம்முக்கு மட்டும்தான் நம்ம வந்து மற்ற மெத்தட்ஸ் போகணும். ரேஷியன் ப்ரொபோர்ஷன் மெத்தட் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. அதில் நம்ம சிம்பிளா எல்சிஎம் மெத்தட் வந்து நாம வந்து போடணும். கம்பல்சரியா எல்சிஎம் எடுக்கிறது தெரியணும். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்
நம்பிட்டு டைரக்டா சம்குள்ள போறோம். சரிங்களா? எல்சிஎம்ங்கிறது அது தனியா ஒரு கிளாஸே எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பேசிக் வேணும்னாலும் சொல்லுங்க. இந்த கிளாஸ் முடிச்ச வரைக்கும் சொல்லுங்க. ஏன்னா எல்சிஎம் சுத்தமாவே தெரியலனா இந்த மெத்தட் வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேங்களா? கண்டிப்பா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு தெரியணும். இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த சம் எப்படி வரும்னா ஏ ஏ யாரோ ஒரு பேரு, இந்த ஏ இது வந்து ஏ அல்லது ஒரு பேரு, இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஏ கேன் மேக்ஸிமம் ஏபிசி ஆர் எக்ஸ்ஒய்ஜெட் அப்படிதான் வருவாங்க. இல்லைன்னா பேர் சொல்லி கூட சொல்லலாம். சரிங்களா? ஏங்கிறத ஒரு நேமா நீங்க வந்து அசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அல்லது ராகுல் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி சொன்னா என்ன மீனிங்னா, இப்போ ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ வந்து அந்த ஒர்க்கை வந்து ஏ கேன் கம்ப்ளீட் த பர்டிகுலர் ஒர்க், ஏதோ ஒர்க் இன் 10 daysன்னு அர்த்தம். 10 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாருன்னு அர்த்தம். சரிங்களா? நார்மலா நம்ம வந்து ஒர்க்கை வந்து காமனா ஒன்னுன்னு இந்த எல்சிஎம் மெத்தடுக்காக ஒன்னுன்னு எடுத்துக்குவோம். ஒன்னுன்னா என்னன்னா, அதாவது நம்ம பர்சன்டேஜ்ல 100% சொல்றோம் இல்லையா? பர்சன்டேஜ்ல 100% சொல்றோம் இல்லையா? 100% என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா 100%னா கம்ப்ளீட் பர்சன்டேஜ் இல்லையா? அந்த மாதிரி இதுல வந்து ஒர்க் வந்து டோட்டல் ஒர்க் வந்து ஒன்னுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து பேசிக் சொல்றேன். ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க்னா என்ன அர்த்தம்? ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 10 days அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்க டோட்டல் ஒர்க் டு பி டன்ங்கிறது நம்ம வந்து நார்மலா ஒன்னுன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 daysனா ஏவோட 1 day ஒர்க் வந்து நம்ம வந்து 1/10 எடுத்துக்கணும். சரிங்களா? ஏ வந்து ஒரு நாள் எவ்வளவு ஒர்க் முடிக்கும்னா டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ? 1. அது வந்து இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். அதாவது 10 daysல வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இதனோட மீனிங் பாத்தீங்கன்னா புரியும். அப்ப ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு, செகண்ட் டே ஒர்க்கு, தேர்ட் டே ஒர்க்கு, ஃபோர்த் டே ஒர்க்கு, ஃபிஃப்த் டே ஒர்க் இப்படி போட்டீங்கன்னா என்ன வரும்? லாஸ்டா 10 daysக்கு 10 days ஒர்க்கா டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1. அதாவது ஃபர்ஸ்ட் டேல ஒர்க் வந்து என்ன சிம்பிளா சொல்ற பாருங்க. ஏவோட ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு முடிச்சிருக்குன்னா 1/10 முடிச்சிருக்கும். சரிங்களா? அப்போ செகண்ட் டேல எவ்வளவு முடிச்சிருக்கும்? 2/10. தேர்ட் டேல 3/10 ஒர்க் முடிச்சிருக்கும். ஃபோர்த் டேல 4/10. எய்த் டேல 8/10. 10th டேல 10/10. அப்ப 1. அப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எத்தனாவது நாள்ல முடிக்குது? 10th டேல தான் முடிக்குது. அப்ப இங்க ஏவோட எஃபிஷியன்சி, சரிங்களா? இங்க என்ன மீனிங்னா ஏவோட எஃபிஷியன்சி என்னன்னா 10 days. அதாவது கம்ப்ளீட் ஒர்க்குக்கு 10 days. ஓகேவா? 5 daysல 5/10 ஒர்க்கு, 8 daysல 8/10, டோட்டல் ஒர்க்கு 10 days, ஒரு நாள்ல 1/10. இதுதான் மீனிங். ஓகேவா? ஏவோட எஃபிஷியன்சி அதுதான். ஒரு நாள்ல 1/10 முடிக்கும். 8 நாள் ஆச்சுன்னா 8/10. 5 daysல 5/10 ஒர்க்கு. டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 10 days எடுத்துக்கும். இதுதான் ஏவோட எஃபிஷியன்சின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுவே சேம் பி கேன் டூ ஏ ஒர்க் இன் 20 days அப்படின்னு வச்சுக்கோங்க.
சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஏ வந்து 10 டேஸ்ல முடிக்கிற மாதிரி பி வந்து 20 டேஸ்ல முடிப்பான்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப பி ஓட 1 டே ஒர்க்கு 1/20 அர்த்தம். சரிங்களா? அப்ப 20 டேஸ் சேர்ந்தா பண்ணும். அப்ப ஏக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எவ்வளோன்னா பிக்கு 1/20. எல்லாமே பிக்கு போடுறேன். 2/20. 3/20. 10th டேல எவ்வளவு முடிச்சிருப்பான்? 10/20. அப்ப இதுலயே பாருங்க 10/20. அப்ப 1/2. அப்ப ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிடும். கரெக்ட் தான். 20 டேஸ்ல ஃபுல் ஒர்க்னா 10th டேல ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? தட் மீன்ஸ் 50% ஆஃப் த ஒர்க். அப்ப 20th டேல தான் பி வந்து ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் பியோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? இங்க ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க்னா இது ஏவோட எஃபிஷியன்சி. பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 டேஸ்னா அது பியோட எஃபிஷியன்சி. ஏ வந்து 10 டேஸ்ல முடிக்குது, பி வந்து 20 டேஸ்ல முடிக்குது. சரியா? சம் எப்படி வரும்னா B can do a piece of work in 20 days. Then, if they work together, in how many days work will be completed? அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் சம். அதனால நம்ம சம் பார்க்கல, பேசிக் பார்த்தோம். இப்போ ஏவோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/10. பியோட 1 டே ஒர்க்கு 1/20. இப்ப ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கும் அப்படின்னா 10 + 20 30 டேஸ் போடக்கூடாது. அது வந்து ஆன்சர் கிடையாது. சரிங்களா? அதாவது ஏன் அப்படின்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வேலை செஞ்சிருப்பான், பியும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த டேல வந்து ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் முடிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? இப்ப இவர் ஒரு 10 செங்கல் தூக்குறாருன்னா அவர் ஒரு 5 செங்கல் தூக்க முடியும்னா அப்போ ஒரே நாள்ல 5 செங்கல் போயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால வந்து சிம்பிளா சொல்றோம் பாருங்க. இப்ப ஏ வந்து ஒரு 100 செங்கல் எடுக்க முடியும். சரிங்களா? 1 ஹவர்ல. அப்ப பி வந்து ஒரு 50. இதே 1 ஹவர்ல. சரிங்களா? இப்ப 2 பேரும் சேர்ந்தா ஏ பிளஸ் பி சேர்ந்தா 100 + 50 150 இப்படி ஏத்திடுவாங்களா? சரிங்களா? ஏ வந்து 1 மணி நேரத்துல 100, அதே 1 மணி நேரத்துல பி வந்து 50. அப்ப அந்த 1 மணி நேரத்திலேயே இந்த ஒர்க் வந்து நடந்துடும். ஏ வந்து 100 கல் ஏத்திடுவான், பி வந்து 50 கல் ஏத்திடுவான். இதே சேம் 1 மணி நேரம் தான். இதை வந்து நம்ம 2 மணி நேரம் ஏ பிளஸ் பி போட்டு இங்க 1 + 1 2 ஹவர்ஸ் எடுக்கக்கூடாது. அதே 1 ஹவர் தான். அப்ப இங்க பியும் ஹெல்ப் பண்றான்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதனால இங்க வந்து இந்த ஒர்க்ல பியும் வர்றான். அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கம்மியாகணும். ஓகேங்களா? டேஸ் வந்து 10 டேஸ் + 20 டேஸ் 30 டேஸ் ஆச்சுன்னு முடிக்க கூடாது. அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றான். அதனாலதான் நம்ம 1 டே ஒர்க் எடுத்துக்கிறோம். 1 டே ஒர்க்னு ஏன் எடுத்துக்கிறோம்னா இதனாலதான். சரிங்களா? அப்ப இப்ப ஏ பிளஸ் பி 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏ வந்து 1/10 ஒர்க்கை ஒரு நாள் முடிப்பான், பி வந்து 1/20 ஒர்க்கை முடிப்பான். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு முடிப்பாங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 20 மேல வந்து 2 + 1. ஓகேங்களா? அப்ப
3/20 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு நாள்ல. சரிங்களா? அப்ப A plus B ஓட ஒன் டே ஒர்க்கு 3/20. அப்ப A plus B can complete the work in எவ்வளோ டேஸ்னா இதை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கணும். சரிங்களா? ரிவர்ஸ்ல போடணும். ஏன்னு சொல்றேன், 20/3 டேஸ் அப்படின்னா எவ்வளவு நாள்? 6 டேஸ் 2/3 6 2/3 டேஸ்னு போடலாம். இல்லையா? ஓகேவா? 20/3 டேஸ்னு போடலாம், 6 2/3 டேஸ்னு போடலாம். அதாவது இந்த ஒன் டே ஒர்க்கு அப்படியே ரிவர்ஸ் போட்டுடணும். எப்படின்னு சொல்றீங்களா? இப்ப ஏவோட ஒன் டே ஒர்க் போடுறீங்க இல்லையா? அப்ப ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க்னா எப்படி போடுவீங்க? அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க, 10/1. அப்ப 10 டேஸ். இதே மாதிரி பிஓட ஒன் டே ஒர்க்கு எவ்வளவு நாள்? 20 டேஸ். அப்ப ரிவர்ஸ்ல போடுங்க, டோட்டல் ஒர்க் வந்துடும் 20/1. அப்ப 20 டேஸ். அதே மாதிரிதான் இது ஏவோட ஒன் டே ஒர்க்கு 3/20. நான் அதை ரிவர்ஸ்ல போடுறேன், 20/3 டேஸ். அப்ப அதை சிம்பிள் பண்ணோம்னா 6 2/3 டேஸ்னு வரும். இது வந்து மிக்சடு ஃபிராக்ஷன். இது நார்மல் ஃபிராக்ஷன், இது மிக்சடு ஃபிராக்ஷன். சரிங்களா? ஆன்சர் வந்து 20/3 டேஸ்னு கொடுத்துருக்கலாம், 6 2/3 டேஸ்னு கொடுத்துடலாம். சரிங்களா? அப்ப ஏவும் பியும் சேர்ந்தா இந்த மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, நல்லா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியுமா இருங்க. ஏ வந்து 10 நாள்ல முடிப்பான், பி வந்து 20 நாள்ல முடிப்பான். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்தா பாருங்க 6 2/3 டேஸ்லயே முடிச்சிருவான். சரிங்களா? ஓகே. இப்ப இப்படி போடலாம். ஓகேவா? ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ். ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 6 2/3 டேஸ்ல முடிப்பாங்க. தென் இன் ஹவு மெனி டேஸ் பி alone, ஓகேவா, பி alone கேன் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்ப போடுவோம், இதே சம்ம போடுவோம். ஏவோட ஒன் டே ஒர்க்கு 1/10. ஓகேவா? இந்த 6 ஏ பிளஸ் பி ஓடது 6 2/3. சரிங்களா? 6 2/3 சிம்பிளிஃபை பண்ணா 6 2/3 எப்படி எழுதலாம்? நம்ம 20/3 டேஸ்னு எழுதலாம். அப்ப இங்க வந்து எப்படி போடுவேன்? 1/20/3 போடுவேன், ஈக்குவல் டு 3/20 டேஸ். அப்ப ஏ பிளஸ் பி ஒன் டேஸ் ஒர்க் வந்து எப்படி? ஓகேவா? அப்ப இங்க ஏ வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கும்? ஒன் டே ஒர்க் வந்து 1/10 பிளஸ் பி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, ஈக்குவல் டு 3/20. அப்ப பி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை ஏ பிளஸ் பில சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏ பிளஸ் பில சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏ பிளஸ் பி ஒன் டே ஒர்க்ல ஏவோட ஒர்க்கு தெரியும் 1/10 நம்மளுக்கு தெரியும் ஒன் டே ஒர்க்கு. பி ஓடது தெரியாது, ஏ பிளஸ் பி ஓடது தெரியும். ஓகேவா? அப்ப பி ஈக்குவல் டு 3/20 மைனஸ், ஓகேவா, 1/10. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம், 20 தான் எல்சிஎம். அப்ப 3 மைனஸ் 2, அப்ப 1/20. அப்ப பி ஓட ஒன் டே ஒர்க் இது வந்து பி ஒன் டே ஒர்க். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பி ஓட கம்ப்ளீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு we can complete in அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம். அப்ப 20/1 டேஸ், அது மீன் எவ்வளோ? 20 டேஸ். இந்த செம்மே பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன்
10 days, b can 20, a plus b வந்து 6/3 நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ அதே வச்சுட்டு ரிவர்ஸ்ல போட்டோம். எப்படி போட்டோம்? a வந்து 10 நாள் முடிக்கும், a plus b 6/3 டேஸ்ல முடிக்கும். தென் இன் ஹவு மெனி டேஸ் b மட்டும் முடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த சம்ம வச்சு 1/20. அப்ப ஆன்சர் வந்து கரெக்ட் தான், நம்மளுக்கு இதுலயே தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்டே நம்மளுக்கு தெரியும் b 20 நாளும். இல்லைன்னா இந்த சம்ம வச்சே போட்டோம். இப்படிதான் போடணும். a plus b ஓட ஒன் டே ஒர்க்ல a ஓட ஒன் டே ஒர்க் தெரியும், b ஓட தெரியாது. இது வந்து 3/20 நம்ம அரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப b ஓட ஒன் டே ஒர்க்னா இந்த b வச்சுட்டு இந்த 3/20க்கு இந்த பக்கம் a ஓடது லெஃப்ட் சைடு இருக்கிற ரைட் சைடு வந்தா 1/10 மைனஸ்ல ஆகும். அப்ப அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா 1/20 வரும். இது ஒன் டே ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் அர்த்தம். சரியா? இப்போ இதே சம்ம we can complete the work in 20 days இப்படி போடுவோம். தென் a எவ்வளவு நாள்ல முடிக்கும்னு பார்ப்போம். அப்ப நம்மளுக்கு 10 ஆன்சர் வரணும், வருதான்னு பார்ப்போம். அப்ப b ஓட ஒன் டே ஒர்க் 1/20, a plus b ஓடது 3/20. இதே தான். a plus b ஈக்குவல் டு தெரியும். இப்ப நம்மளுக்கு வந்து a ஓடது தான் கண்டுபிடிக்கணும், b ஓடது 1/20. அப்ப a ஓட ஒன் டே ஒர்க்னா 3/20 மைனஸ் 1/20. கரெக்டா? அப்போ 20 LCM 3 minus 1 equal to 2/20 equal to 1/10. அப்ப a can complete the work in ரிவர்ஸ் பண்ணும் 10 1/days அப்படின்னா 10 days. அப்படியே மாத்தி போட்டோம். b வந்து 1/20ல கம்ப்ளீட் பண்ணா அப்ப a plus b வந்து இது as usual ஆல்ரெடி அரைவ் பண்ணதான் 3/20 days. இப்போ இங்க a தெரியும், தெரியாது, b மட்டும் தான் தெரியும் 1/20 days. அப்ப இந்த இது அப்படியே ரைட் சைட்ல வந்தா மைனஸ் வரும். அப்ப 3/20 minus 1/20 ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா 1/10. அப்ப a can complete the work in 10 days. ஒரே சம் தான், மூணு மெத்தட்ல கேட்கலாம். அதாவது a b கொடுத்துட்டு a தனியா கொடுத்துட்டு b தனியா கொடுத்துட்டு a plus b கேட்கலாம். இல்லைன்னா ஏவும் a plus b கொடுத்துட்டு b கேட்கலாம். ஆர் பியும் a plus b கொடுத்துட்டு b கேட்கலாம். இப்போ ஒரே சம்ல 3 பார்த்துட்டோம், நம்மளுக்கு ஆன்சரும் கரெக்டா வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த எல்சிஎம் மெத்தடு இதே டைப் தான் வரும். இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாறும், அவ்வளவுதான். மற்றபடி பேசிக் வந்து இதுதான். சரிங்களா? a can do a work, b can do a work, a plus b எவ்வளவு பண்ணுன்னு கேட்கலாம். இல்ல பியும் a plus b கொடுத்துட்டு a கேட்கலாம். இல்ல ஏவும் a plus b கொடுத்துட்டு b கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா சம் மெத்தட் இது ஒண்ணுதான். இதுல டிஃபரெண்டா சம்ஸ் வரும். சரிங்களா? ஆனா பேசிக் வந்து இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன் டே ஒர்க் வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? எந்த சம்னாலும் ஒன் டே ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சு தான் கண்டுபிடிப்போம். டோட்டல் ஒர்க் வந்து நம்ம ஒன்னுன்னு எடுத்துப்போம். இந்த பேசிக் இதுதான், இந்த ரெண்டு தான் பேசிக். இது பண்ணிட்டோம்னா எல்சிஎம் எடுக்க தெரியணும். ஓகேங்களா? அடுத்த சம், a can do a piece of work in 10 days அப்படின்னா ஏவோட ஒன் டே ஒர்க் நம்ம என்ன வச்சோம் 1/10 போட்டுக்குவோம். கமா அடுத்து a plus b can do a work in 5 daysனா a plus b வந்து 1/5 days. இது ஒன் டே ஒர்க். இன் ஹவு மெனி டேஸ் b alone complete this work. இது ரொம்ப ஈஸி, ஏற்கனவே பார்த்ததுதான். ஏக்கு பதிலா 1/10 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. b எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். a plus b 1/5. ஓகேவா? அப்ப b ஈக்குவல் டு 1/5 மைனஸ் 1/10. எல்சிஎம் வந்து எடுத்தீங்கன்னா 10 எல்சிஎம். அப்ப 2 மைனஸ் 1.
ஈக்குவல் டு 1/10. சரிங்களா? அப்ப A can complete this work in 10 days. சரிங்களா? சரி, B. ஓகேங்களா? A வந்து 1/10 ஒன் டே ஒர்க், A பிளஸ் B ஓடது 1/5. சரிங்களா? அப்ப 1/10 பிளஸ் B ஈக்குவல் டு, அதாவது A பிளஸ் B தான். A பிளஸ் பிக்கு A தெரியும், அதனால 1/10 சப்ஸ்டிட் பண்ணேன். சரிங்களா? பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1/10 வரும். நம்ம ரிவர்ஸ்ல போடுவோம். இது கரெக்டானு கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? எப்படி? A ஓட ஒன் டே ஒர்க் 1/10, B ஓட ஒன் டே ஒர்க் 1/10 ஈக்குவல் டு, அப்போ எல்சிஎம் வந்து 10 தான். அப்போ 1 + 1 டிவைடட் பை 10, அப்ப ஈக்குவல் டு 2/10 ஈக்குவல் டு 1/5. அப்ப ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? A பிளஸ் B எவ்வளோ 5 டேஸ் சொல்லியிருந்தாங்களா? இங்க பாருங்க, 5 டேஸ் வந்துடும். ரிவர்ஸ் பண்ணோம்னா 5 டேஸ் வந்துடும். அப்ப நம்ம போட்ட சம் கரெக்ட் தான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா கேட்கணும்னா இந்த கொஸ்டின் தான் வரும். சரியா? இதுல ரிமைனிங் ஒர்க்ங்கிற கான்செப்டும் கேட்பாங்க. சரியா? ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்பாங்க. ரிமைனிங் ஒர்க்னா என்னன்னு இதுல பாத்திரலாம். சரியா? இப்போ இதுலயே பாருங்க, A can do a work in 15 days. அப்ப A ஓட ஒன் டே ஒர்க் டைரக்டா போட்டுக்கிறேன் 1/15. B ஓட ஒன் டே ஒர்க் வந்து டைரக்டா போட்டுக்கிறேன் எவ்வளோ 1/20. If they work together for 4 days, then the fraction on remaining work left is. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேர்த்தோட ஒன் டே ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணா என்ன கான்செப்ட் தான் கேட்கறான். ஃபர்ஸ்ட் ஒன்னா இது பண்ணிக்கலாம். எல்சிஎம் வந்து 60 வரும். இதுக்கு வந்து 4 பிளஸ் அதுக்கு 3. அப்ப 7/60 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஏவும் பியும் சேர்ந்தா 7/16 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். 63. ஓகே. சரிங்களா? ஏவும் பியும் வந்து சேர்ந்தா 7/60 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். அப்ப if they work together for 4 daysங்கறான். if they work together for 4 days அப்படிங்கறான். அப்ப 4 daysனா எவ்வளவு பண்ணிருப்பாங்க? ஒரு நாளைக்கு 7/60, செகண்ட் நாளுக்கு ஒரு 7/60, தேர்டு ஒரு 7/60, ஃபோர்த் ஒரு 7/60. அப்ப எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? 28/60 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு கேட்டா சிம்பிளா என்ன பண்ணணும்னா, சரிங்களா, டோட்டல் ஒர்க் டு பி டன் 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க் 28/60. இதுதான் ரிமைனிங் ஒர்க்னு அர்த்தம். சரிங்களா? ரிமைனிங் ஒர்க்னா டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தெரியும். சரிங்களா? டோட்டல் ஒர்க் வந்து A பிளஸ் B வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே.
சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் வந்து 16 வரும். இங்க 60 மைனஸ் 28 வந்து 42/60. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா தேர்ட்டி டூ வரும் சுரேஷ். 32/60 வரும். சரி சார். ஓகேவா? ரிமைனிங் ஒர்க் வந்து 8/15 அர்த்தம். சரியா? நீங்க இங்கேயே கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இது கூட கன்ஃபியூஸ் ஆகும். 4 7/15 ஓகேங்களா? இது கூட 7/15 இங்கே 7/15 போட்டுக்கோங்க. அப்பதான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் ஒர்க் வந்து 8/15 ஒர்க். இதுதான் ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆக வேண்டியதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சம் பாத்தீங்கன்னா A can do a work in 15 days, B வந்து 20 days. If they work together for 4 days, இதே கொஸ்டின்ல if they work together எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது ஆன்சரு 60/7 days போட்டுருவீங்க. ஓகேவா? 1 day ஒர்க் 7/60னா டோட்டல் ஒர்க் 60/7. ஓகேங்களா? 60/7 daysல கம்ப்ளீட் ஆயிருன்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றான், அவங்க 2 பேரும் 4 நாள் தான் ஒர்க் பண்றாங்க, பேலன்ஸ் ஒர்க் எவ்வளவு நாள்ல எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு கேட்கறான். நம்பர் ஆஃப் டேஸ்ல எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுன்னு போடல, எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு கேட்கறான். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நாளுக்கு 7/60னா 4 நாளைக்கு 28/60 ஒர்க். ஓகேவா? அப்ப அது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7/15. ஓகேவா? அப்ப ரிமைனிங் ஒர்க் டோட்டல் ஒர்க் வந்து இது வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து ஏன் 1ன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கே தெரியும், டோட்டல் ஒர்க் வந்து 1. அப்ப டோட்டல் ஒர்க் மைனஸ் எவ்வளவு ஒர்க் நடந்ததோ அதை பண்ணோம்னா ரிமைனிங் ஒர்க் வந்து 8/15 ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும்னு அர்த்தம். சரிங்களா? 8/15 ஒர்க் வந்து ஃபிராக்ஷன் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். Then the fraction or remaining work left is 8/15 the answer. சரிங்களா? இந்த ரிமைனிங் ஒர்க் கான்செப்ட் கேட்பாங்க. இது எல்லாமே சிம்பிள் தான், நம்ம எதுனாலும் 1 day ஒர்க் கான்செப்ட் போயிட்டு பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ரெண்டு பேர் தான் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பின்னும் சின்னு எக்ஸ்ட்ராவும் கொடுக்கலாம். சரிங்களா? பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டோம், ஏ பி அப்படின்னு சொன்னா, இப்போ ஏ பி சின்னு கூட கேட்கலாம், 3 பேர் சேர்ந்து கூட கேட்கலாம். ஓகேவா? அப்ப ஏ பி சி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20, 30, 60 days ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம்னா, இந்த ரெஸ்பெக்டிவ்னு வந்துச்சுனாவே ஃபர்ஸ்ட் ஏ வந்து 20 days, பி வந்து 30 days, சி வந்து 60 daysனு அர்த்தம். இந்த ரெஸ்பெக்டிவ்லிங்கிற மீனிங் அதுதான். சரிங்களா? இந்த ரெஸ்பெக்டிவ்லி மீனிங் வந்து இன் தட் ஆர்டர்னு அர்த்தம். கரஸ்பாண்டிங்லின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? மீனிங் வந்து ரெஸ்பெக்டிவ்லிக்கு இன் தட் ஆர்டர். இன் தட் ஆர்டர் என்ன அர்த்தம், ஏ பி சி 20, 30, 60 அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏக்கு 20, பிக்கு 30, சிக்கு 60ன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ டூ த ஒர்க் இஃப் ஹி இஸ் அசிஸ்டட் பை பி அண்ட் சி ஆன் எவ்ரி 3rd day? இந்த மாதிரி சம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளா இதே மறந்துடுங்க. சரியா? இன் ஹவு மெனி டேஸ் ஏ பிளஸ் ஏ பி சி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது இன்னும் பார்க்கவே இல்லையா, அதனால அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? அப்ப ஏவோட 1 day ஒர்க்கு 1/20, பியோட 1 day ஒர்க்கு 1/30, சியோட 1 day ஒர்க் வந்து 1/60.
அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1 by டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்ப a plus b plus c equal to 1 by 20 plus 1 by 30 plus 1 by 60. சரிங்களா? அப்ப LCM வந்து 60 வரும். அப்ப இது 3 plus 2 plus 1 equal to 6 by 60. இது எப்படி எழுதலாம்? 1 by 10 எழுதலாம். அப்ப A, B, C 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் 1 by 10 முடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்தா 10 daysல A plus B plus C வந்து முடிச்சிருவாங்க. 10 daysல A, B, C 3 பேர் சேர்ந்தா முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு சம். ஓகேவா? ஓகே. இப்ப அந்த சம் நமக்கு கேட்கல. என்ன கேட்கறான்? இது கண்டுபிடிச்சேதான் ஆகணும். A plus B plus C எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னா 10 days சொல்லிடுவீங்க. இப்ப அந்த சம் என்ன கேட்கறான்? In how many days can A do the work if he is assisted by B and C on every third dayங்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து இது மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து A மட்டும் தான் பண்ணுவான், செகண்ட் டேவும் A மட்டும் தான் பண்ணுவான், தேர்ட் டே வந்து A plus B plus C பண்ணுவான். இதுதான் மீனிங். ஓகேங்களா? இன் ஹவு மெனி டேஸ் A can do the work if he is assisted by B and C on every third day. இது என்ன மீனிங்னா, ஒருத்தன் தான் வேலை செய்வான், மூணாவது நாள் மட்டும் 3 பேர் செய்வாங்க. அப்ப என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் நாள் A மட்டும் தான் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நாள் A அப்படின்னு என்ன பண்ணுவான்? A வந்து 1 by 20 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவான். ரெண்டாவது நாள் 1 by 20 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான். மூணாவது நாள் எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? 3 பேரும் சேர்ந்து பண்றாங்க. கரெக்டா? அப்போ 3 பேர் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்க? இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா? 1 by 10 ஒர்க். அப்ப 1 by 10 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இது வந்து எத்தனை நாள்ல? 3 daysல. 3 daysல இந்த ஒர்க் நடக்கும். 3 daysனா ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. சரிங்களா? அப்ப இப்ப போடுங்க. ஃபர்ஸ்ட் டே இதுக்கு சரியா? ஃபர்ஸ்ட் நாள் A வந்து 20 1 by 20 கம்ப்ளீட் பண்ணிடுவான். செகண்ட் நாள் 20 தானே? 1 by 20. செகண்ட் நாள் 1 by 20 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்ப இது என்ன அர்த்தம்? இது ரெண்டும் சேர்ந்தா 2 by 20 அர்த்தம், 1 by 10 அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்ப 4 by 20 ஈக்குவல் டு 1 by 5. இதுல A வந்து ஃபர்ஸ்ட் டேல 1 by 20, B வந்து செகண்ட் A வந்து மறுபடியும் ரெண்டாவது நாள் வந்து ஒர்க் பண்றான். தேர்ட் டே தான் A, B, C 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1 by 20, செகண்ட் நாள் 1 by 20, தேர்ட் நாள் 1 by 10. இந்த 1 by 10 3 பேர் சேர்ந்து, அதான் இங்க கண்டுபிடிச்சு இல்லையா? A plus B plus C யோட ஒர்க் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 by 5. ஓகேவா? அப்ப 3 நாள்ல 1 by 5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்ப 3 daysல 1 by 5 ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட். இப்ப டோட்டல் ஒர்க் எப்படின்னா, இப்ப டோட்டல் ஒர்க் நான் சொல்றேன். சரியா? அப்ப 1 by 5னா எவ்வளவு டைம் வரணும்? 5 டைம்ஸ் வரணும். எப்படி சொல்றேன்னா, 1 by 5 plus 1 by 5 plus 1 by 5 plus 1 by 5 plus 1 by 5. அப்பதான் என்ன வரும்? 5 by 5 வந்து டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட்டட் 1ன்னு வரும். கரெக்டா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் 1 by 5க்கு 3 days, செகண்ட் 1 by 5க்கு 3 days, தேர்ட் 1 by 3 days, 4 1 by, அப்ப 15 daysல ஒர்க் will be completed. இதுதான் ஆன்சர். 3 daysல 1 by 5 ஒர்க்னா இது சிம்பிளா அப்படியே டைரக்டாக போடலாம். 3 daysல 1 by 5 ஒர்க்னா டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு நாள கம்ப்ளீட் ஆகுனா, அதாவது 3 daysல 1 by 5னா டோட்டல் ஒர்க் அப்படியே மாறும். 3 into 5 equal to 15 days இங்கே வந்துடும். சரியா? 3 daysல 1 by 5னா டோட்டல் ஒர்க் 15 days. அதே மாதிரி நான் தனித்தனியே போட்டிருக்கேன். இப்போ 1 by 5ங்கிறது இங்க கண்டுபிடிச்சோம், 3 நாள் ஒர்க். அப்ப நம்ம டோட்டல் ஒர்க் வரணும்னா 5 by 5 வரணும். அப்ப கண்டிப்பா 5 டைம்ஸ் வரணும். அப்ப
ஃபர்ஸ்ட் 1/5 ஒர்க், இந்த 1/5க்கு 3 டேஸ், இந்த 1/5 3 டேஸ், இந்த 1/5 3 டேஸ் அப்படி போட்டோம்னா டோட்டலா எவ்வளவு வருது? 15 டேஸ் ஆச்சுனா தான் இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். மறுபடியும் பாருங்க என்ன கேட்டிருக்கான், ABC கேன் டூ a piece of work in 20, 30, 60 ரெஸ்பெக்டிவ்லினா என்ன மீனிங்னா A can do the work in 20 days, B 30 days, C 60 days. The meaning. In how many days A do the work if he is assisted by B and C every third day? இது சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அதாவது என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் டே A மட்டும் தான் செய்வான், செகண்ட் டேவும் A தான் செய்வான், தேர்ட் டே தான் வந்து பியும் சியும் சேருவான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எப்படி போறது? ஃபர்ஸ்ட் 1/20, செகண்ட் டே 1/20, தேர்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க 1/10. A பிளஸ் பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, 1/10. அப்ப சம் பண்ணோம்னா 3 நாளைக்கு 1/5 ஒர்க் முடியும். அப்போ 3 நாளைக்கு 1/5 ஒர்க்னா 15 டேஸ்ல டோட்டல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்னு அர்த்தம். சரியா? இது வந்து நீங்க ஒன்றும் பெருசா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் சம் சொன்னோம் பாத்தீங்களா, அது தெரிஞ்சதுன்னா போதும், எல்லா சம்மும் போட்டுடலாம். ஏபின்னு கேட்பான், ஏபிசின்னு கேட்பான். நீங்க ஜஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்கிறதா உங்களுக்கு பார்த்தா சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் இது, ஆனா பாத்தீங்கன்னா சீக்கிரம் போட்டுடலாம். சரியா? டக் டக் டக்குன்னு இதெல்லாம் ஒரு ஸ்டெப் தானே, எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா ஒரே ஸ்டெப் தான், குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஒரு சம் பார்ப்போம். நீங்க ரொம்ப புரியல அப்படின்னா தாராளமா டைரக்டா பிங்க் பண்ணுங்க, நான் மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கூட போட்டு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, என்ன கேட்கலாம், A alone can do a piece of work in 6 days and B alone 8 days. A and B undertook do it for rupees 3200. சரியா? A வந்து 6 நாள்ல பண்ணுவான், B வந்து 8 நாள். இது அவனோட எஃபிஷியன்சி. A பியும் சேர்ந்து இந்த வேலைக்கு வந்து 3200 ரூபா வாங்குறான். சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3200 rupees வாங்குறான். சரியா? ஓகே, இப்ப இது எப்படின்னா, இப்ப ஏ வந்து ஏக்கு சம்பளம் அதிகமா போகும், பிக்கு கம்மியா போகும். ஏன்னா ஏ வந்து 6 நாள்லயே பண்ணிடுறான், பி வந்து 8 நாள்ல பண்றான். அப்ப ஏக்கு தான் சம்பளம் அதிகம் டிஃபால்ட்டா. சரிங்களா? ஓகே, ஏன்னா அவன் 6 நாளே முடிச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரி. ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் சி தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days. இப்ப சின்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்தான்னா 3 நாளே முடிச்சிருவான். ஹவு மச் இஸ் பே டு சி, சிக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? இது வந்து சிம்பிளா புரிஞ்சுக்காப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஏவோட ஒன் டே ஒர்க் பார்த்துருவோம். ஏவோட ஒன் டே ஒர்க் 1/6. ஓகேங்களா? பியோட ஒன் டே ஒர்க் வந்து 1/8. சி எவ்வளோன்னு தெரியாது. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஓட ஒன் டே ஒர்க்கு 1/3. இது நம்மளுக்கு சொல்லிட்டான். சரியா? ஓகே, நம்ம இப்ப ஏ பிளஸ் பி வந்து எவ்வளோன்னு தெரியாது, ஆனா ஏ தனியா பி தனியா தெரியும். ஏ வந்து 1/6 பிளஸ் பி வந்து 1/8 பிளஸ் சி ஈக்குவல் டு 1/3. அப்ப சி ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/6 மைனஸ் 1/8. ஓகேங்களா? எல்சிஎம் வந்து 18, 24, 24 வரும். ஓகேவா? ஓகே, அப்ப 8 மைனஸ் 4 மைனஸ் 3. ஓகேவா? அப்ப 1/24. சியோட ஒன் டே ஒர்க்கு 1/24னா சி கேன் சியோடது கண்டுபிடிச்சிட்டோம். சியோடது 1/24 கண்டுபிடிச்சோம். அப்போ சி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு கேட்டிருந்தானா சி கேன் கம்ப்ளீட் இன் 24 days. 24 days ஆகும். அப்ப சிக்கு தான் ரொம்பவே சம்பளம் வந்து கம்மின்னு அர்த்தம். சரியா? இது வந்து நீ வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல தான் போடணும் இது. சரிங்களா? அதாவது என்ன சொல்றான், டோட்டலா ஏ பி சேர்ந்தா அந்த ஒர்க்குக்கு வந்து 3200 ரூபா வாங்குவான்னு சொல்றான். வித் த ஹெல்ப் ஆஃப் சி
3 நாள்ல முடிச்சிடுறாங்க. சிக்கு எவ்வளவு சேலரி கொடுத்துருப்பாங்க, இதுதான் கொஸ்டின். சரியா? அப்ப ஏவோட எஃபிஷியன்சி நீங்க இங்க வந்து பார்க்கணும் 6, ஓகேவா? பியோட எஃபிஷியன்சி 8, சியோட எஃபிஷியன்சி 24. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? a பிளஸ் பி பிளஸ் சி 1/3 கொடுத்துருக்கான். சரியா? a பிளஸ் பி பிளஸ் 3 வந்து 1/3 கொடுத்ததுனால நம்ம சி வந்து 24 1/24 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இது வந்து எஃபிஷியன்சிங்கிறது இதுதான். எஃபிஷியன்சி இது போட்டோம்னா இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3:4:8 வரும். சரியா? அதாவது ஏ வந்து 6 டேஸ்லயே முடிச்சிருவான், பி வந்து 8 டேஸ்ல தான் முடிப்பான், சி வந்து 24 டேஸ்ல தான் முடிப்பான். அப்ப இங்க இருக்கிறதுலயே சேலரி அதிகம் யாருக்குன்னா ஏக்கு தான் அதிகமா வரும். ஏன்னா ஏ வந்து 6 நாளே முடிப்பான். ஒவ்வொருத்தருக்கும் எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க்கு. சரிங்களா? அப்ப ஏக்கு தான் அதிக சம்பளம். ஓகேவா? பிக்கு அதை விட கம்மி, சிக்கு வந்து அதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? இப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 3200 ரூபா டோட்டலா சேலரி கொடுக்குறாங்க. சரியா? டோட்டல் சேலரி வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 3200 rupees. இதை வந்து நீங்க வந்து 3 பேத்துக்கும் அவங்கவுங்க எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். சரிங்களா? இந்த சிம்பிளா எப்படி இது பண்ணோம்னா இருக்கிறதுலே யாரு அதிகமோ, ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓ சார், ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சுரேஷ். சார் நெட்வொர்க் இப்பதான் ரீஸ்டார்ட் ஆகிக்குது. ஒரே நிமிஷம் சார். சரி. ஒரே நிமிஷம் தான். நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. சரி 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 சரி. ஹலோ கேக்குதா? ஹலோ சொல்லுங்க. கேக்குது கேக்குது கேக்குது. ஹலோ கேக்குது கேக்குது சார். ஹலோ கேக்குது கேக்குது சுரேஷ் கேக்குது. ஓகே. சாரி சார். ஓகே, ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏ வந்து ஏ அலோன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. பி வந்து ஏ வந்து 6 days, பி வந்து 8 days. ஏ அண்ட் பி அண்டர் டு டூ இட் ஃபார் 3200. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3200 வாங்கிக்கிறாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் சி வந்து தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days. சரிங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் சி கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days. அப்ப ஏ வந்து ஏவோட 1 day ஒர்க் 1/6, பியோட 1 day ஒர்க் 1/8. இப்போ சிஓடது தெரியும்னா ஏ பிளஸ் பி பிளஸ் 3யோட 1 day ஒர்க் 1/3 நம்ம டிரைவ் பண்ணிக்குவோம். இது கண்டுபிடிச்சோம்னா சி வந்து 24 daysல கம்ப்ளீட் ஆயிருன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதுல சேலரி யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னா இவங்களுக்கு தான் வரும். இது வந்து டைரக்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல போடணும். சரியா? ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க 1 day ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து மாறும். சரியா? இப்ப ஏவோட 1 day ஒர்க் வந்து 1/6, ஓகேவா? பியோட 1 day ஒர்க் வந்து 1/8, சியோட 1 day ஒர்க் வந்து 1/24. இதுதான் அவங்களுடைய எஃபிஷியன்சின்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா? இதுதான் எஃபிஷியன்சி. ஓகே. இப்ப இதுக்கு வந்து நம்ம ரேஷியோ போட்டோம்னா இங்க வந்து இருக்கிறதுலே எது ஹையஸ்டோ, சரியா? இருக்கிறதுலே எது ஹையஸ்டோ, சரிங்களா? அந்த நம்பரால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? ஈக்குவலா இந்த ஃபிராக்ஷனுக்கு வர்ற
ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட். ஓகேவா, இருக்கிறதுல எது ஹையஸ்ட் நம்பரோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 4, அடுத்தது 3, அடுத்தது 1. சரியா, அப்ப இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் இது இங்க சொல்லிடலாம். 1/6. ஓகேங்களா, அப்ப 4:3:1 இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஓகேவா, அப்ப ஏக்கு வந்து 4 பங்கு, பிக்கு வந்து 3, சிக்கு 1 பங்கு. டோட்டலா எவ்வளவு வருது? 8. 4 + 3 + 1 = 8. அப்படின்னா இந்த 3200 டிவைடட் பை 8 போடுங்க. எவ்வளவு வரும்னா 400 rupees வரும். சரிங்களா, அப்ப 400 rupees. அப்ப 4:3:1 என்ன மீனிங்னா, ஏக்கு வந்து 1600 ரூபா, பிக்கு வந்து 1200, சிக்கு 400. டோட்டலா பாத்தீங்கன்னா 3200 ரூபா வந்துடும். சரிங்களா, இந்த இது வரைக்கும் எல்லாருமே போட்டுருவீங்க. சரியா, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரே ஸ்டெப் தான். சரியா, ரேஷியோ மெத்தட்ல டோட்டல் அமௌண்ட் 3200 ரூபா கொடுத்துட்றாங்க. இப்போ சிக்கு எவ்வளவு தருவோம்னா, ரேஷியோ வந்து இது 1 day ஒர்க்குக்கு ரேஷியோ போட்டுக்கோங்க. சரியா, 1/6, 1/8, 1/24. அப்ப இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அதனால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் கண்டிப்பா எடுக்க முடியும், முதல்ல தெரியும். சரியா, அதனால கண்டிப்பா ஏதோ ஹையஸ்ட் நம்பரால பண்ணிடலாம். ஒண்ணு வந்து 1 வந்துடும். ஓகேவா, அப்ப 4:3:1 ரேஷியோல தான் நம்ம சேலரி கொடுக்கணும்னு அர்த்தம். டோட்டலா 8 பார்ட்ஸா வரும். அப்ப 3200 டிவைடட் பை 8. இந்த 8 எப்படி வந்துச்சுன்னா இந்த மூணையும் சம் பண்ணிக்கிறீங்க. அப்ப 400 ரூபாய். அப்ப ஒரு பார்ட்டுங்கிற 400 ரூபாய். இவருக்கு 4 டைம் எஃபிஷியன்சி. அதாவது என்ன அர்த்தம்னா, ஏ வந்து ஒரு வேலைய இப்ப இவன் 4 நாள் சேர்ந்து செஞ்சான்னா இவன் ஒரே நாள செஞ்சிருவான்னு அர்த்தம். 4 டைம்ஸ் ஃபாஸ்ட்னு அர்த்தம். அதே மாதிரி பி வந்து 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்னு அர்த்தம். யாரு? சியை விட. சி வந்து ஒரு 4 நாள் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறான்னா ஏ ஒரே நாளே முடிச்சிருவான். அந்த வேலையை இவன் வந்து 3 நாள்ல முடிக்கிறான்னா இவன் ஒரே நாள்ல முடிச்சிருவான்னு அர்த்தம். அது எஃபிஷியன்சி. ஓகேவா, அப்ப இது பிரிக்கல 1600, 1200, 400. ஓகேவா, அப்ப சிக்கு 400, பிக்கு 1200, ஏக்கு வந்து 1600. அவங்க எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி ஒர்க்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டோட்டலா 3200 ரூபாய் இப்படிதான் பிரிக்கணும். இந்த மாதிரி சமம் வரலாம். இதுலயே இங்க வந்து ஏ பி சி எது வேணாலும் கேட்கலாம். ஏக்கு எவ்வளவு, பிக்கு எவ்வளவு, சிக்கு எவ்வளவுன்னு எது வேணாலும் கேட்கலாம். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். வித் த ஹெல்ப் ஆஃப் சி தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days. அப்படின்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 daysனால ஒண்ணுதான் இந்த இடத்துல. ஏன்னா இங்க மேல என்ன சொல்லிட்டா, ஏ அண்ட் பி took the work for 3200 with the help of C னா ஏ பி சேர்ந்துதான். ஓகேவா, இந்த இடத்துல அதை மீனிங் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சினால ஒண்ணுதான், வித் ஹெல்ப் ஆஃப் சினாலும் இந்த இடத்துல மீனிங் வந்து ஒண்ணுதான். ஓகேவா, அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ்லினா இந்த ஆர்டர் மீனிங். இப்ப ஏ பி சி ரெஸ்பெக்டிவ்லினா ஏக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, பிக்கு செகண்ட் வேல்யூ, சிக்கு தேர்ட் வேல்யூ என்னவோ அது. ஓகேங்களா, இந்த சம்ல 3200னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பார்ட். இப்ப ஏ எது வேணாலும் சொல்லிடலாம். ஏக்குனா 1600, பிக்குனா 1200, சிக்குனா 400. ஓகேவா, இதுக்கு இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி நம்ம தெரியும், அதை வச்சு சி கண்டுபிடிச்சுக்கிறோம். எல்லா மெத்தடும் சம்ஸ் வந்து ஒண்ணுதான். நம்ம வந்து அந்த என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் டெரைவ் பண்ணணும். மற்றபடி மெத்தட்ஸ் வந்து சேம் தான். சரிங்களா, டைம் அண்ட் ஒர்க்ல. தேங்க்யூ எவரிபடி. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.